ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி லாட்டிமர். இவர் பிறந்தது 1487, மறைந்தது 16/10/1555. இவருடைய ஊர் துர்காஸ்டன், நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டை மேரி என்ற அரசி ஆண்டு வந்த காலம். சீர்திருத்தத்தை விரும்பி விசுவாசத்தை பற்றி கொண்ட மக்கள் அனைவரும் மிக கொடூரமான முறையில் தண்டிக்கப்பட்டனர். பலர் இரத்த சாட்சிகளாக தங்கள் உடலை தீயில் கருக கொடுத்தனர். தூய்மையான வாழ்க்கை நடத்திய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வேறுபாடின்றி சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். மேரி அரசி பட்டத்திற்கு வந்ததும் முதன்மையாக துன்புறுத்தப்பட்டவர்கள் நிக்கலஸ் ரிட்லி என்பவரும் லாட்டிமரும். லாட்டிமர் சிறந்த கல்வியறிவு படைத்தவர். தெய்வ பயத்திலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கியவர். 6ஆம் எட்வர்ட் அரசாண்ட காலத்தில் அத்தியட்சராக பணியாற்றியவர். இவர் 26 வயது வரை அதிக வைராக்கியம் நிறைந்த ரோமன் கத்தோலிக்கராக காணப்பட்டார். கேம்பிரிட்ஜ் சர்வ கலாசாலையில் சிலுவை சுமந்து செல்லும் வேலையை செய்தார். கத்தோலிக்க மதத்தினர் சிலைகளை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது இவரோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக சிலுவை சுமந்து செல்வார். ஒரு நாள் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டவராக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தார். அன்று முதல் இவரின் வாழ்வு முற்றிலும் மாறியது. வேத புத்தகத்தை கண்ணும் கருத்துமாக வாசிக்க ஆரம்பித்தார். தாம் செய்து வந்த காரியங்களை தவறு என வெளிப்படையாக அறிவித்தார். கிறிஸ்துவின் மூலமே ரட்சிப்பு என்பதை தெளிவாக எடுத்து காட்டினார். கத்தோலிக்க குருமார்களின் எரிச்சலுக்கும் விரோதத்திற்கும் உள்ளான இவர் அவர்களால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அது அக்டோபர் 16ஆம் தேதி. இதே நாள்தான் 1555ஆம் ஆண்டு. சிலையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட இவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தின் காரணமாக ஒரு கம்பத்தின் மேல் கட்டப்பட்டார். போர் சேவகர்கள் கொழுந்துவிட்டு எரியும் பந்தத்தை அவர் உடலில் சேர்த்து கட்டினர். தீ உயர எழும்பியது. அவர் உடல் கருகியது. உயிரோ இறைவனிடம் தஞ்சம் புகுந்தது. அன்பரே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவுக்காக உறுதியுடன் நிற்கின்றீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.